நேராக கடையில் போய் சித்திரவ விபூதியை ஒரு 8 வாங்கினான். எப்படி பூசணும்னு தெரியல. இந்த திடீர்னு சிவனடியாராக வந்தவங்க பார்த்தீங்கன்னா திருநீர் பூச தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். அவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு சாப்பாட்டுக்கு வர்ற சிவனடியார்னு பேர். சில பேர் 4 நாளைக்கு தீட்சை வாங்குவான். எதுக்கு தீட்சை வாங்கினான்னு அவருக்கும் தெரியாது, கொடுத்தவருக்கும் தெரியாது. ஒரு 1000 ரூபாய் கட்ட சொன்னாங்க, குசு குசுன்னு காதில் மந்திரம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் மறந்து போச்சு. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, என் குருவாசல மந்திரம் மறந்து போச்சுங்க, என்ன பண்ணுறது? திரும்பி அவட்டே போய் கேளு, சொல்ல மாட்டேங்கிறாருங்க. அப்போ போ. அப்போ தூங்கிட்டு இருந்தியா? உடனே கையில் புஸ்தகம் கொடுத்துருவாங்க. அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு 350 ரூபாய்க்கு பஞ்சபாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டு, பஞ்சபாத்திரம்னா என்னன்னு தெரியாது, 5 பாத்திரமானு கேட்பான். பஞ்சபத்திரம்னா இலை, பத்திரம்னா என்ன? இலை. மடங்களில் பத்திர விபூதின்னு சொல்லுவாங்க, இலை விபூதின்னு. இந்த 5 பத்திரங்களை அந்த பாத்திரத்தில் போட்டு ஆவாகனம் பண்ணி அர்க்கையம் கூட்டுறதுனால பஞ்சபத்திர பாணின்னு பேர். அது பஞ்சபாத்திரம்னு வந்துருச்சு. பஞ்சபத்திர அந்த பாத்திரம்னு பேர், பஞ்சபத்திர பாணின்னு பேர், உத்திரணின்னு பேர். அதை வச்சுக்கிட்டா சில பேர் கிண்டி வச்சுருப்பாங்க, மர கிண்டி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சு அந்த தீர்த்தத்தை கொண்டு முனிவர்கள்லாம் வச்சுருப்பாங்க, கிண்டி கமண்டலம்னு பேர். சில பேர் அப்படி வச்சுருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், 350 ரூபாய்க்கு வாங்கி புஸ்தகத்தை பார்த்துட்டு படிப்பான். அடுப்பை ஏற்ற வேண்டும், பாத்திரத்தை வைக்க வேண்டும், எண்ணெய் 2 ஸ்பூன் விட வேண்டும், கடுகு போட வேண்டும். இந்த குபீர் சமையல்னு இந்த பெண்கள்லாம் புக்கை வாங்கி படிப்பாங்க, 30 நாளில் சமையல் செய்வது எப்படின்னு. உப்மாவை செஞ்சு வீட்டுக்கார காலி பண்ணுறதுக்குன்னே, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குன்னே தயார் பண்ணுறது அந்த புக்கில் போட்டிருப்பான். 30 நாள் சமையல், ஒரு தினமும் ரெசிபி அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தீட்சை வாங்கினவன் என்ன பண்ணுவான், 16 ஊதி பூசணும், புக்கை வச்சுருவார். அப்புறம் அடுத்தது பேர் மந்திரம், ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் தத்வஷாய நம. இப்படியே ஒரு 3 நாள் ஒழுங்காக பண்ணுவார் பாருங்க. 4 நாள் யாரா இந்த புத்தகத்தை படிக்கிறத தூக்கி போடு, பைப்பை தர விபூதியை குழச்சி உடம்பெல்லாம் பூசிவிட்டு. அதில் சில பேர் மடத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்காமையே பூதி பூசுவான். எங்கள் வாத்தியார் என்ன பண்ணுவார், டா இங்கே வா அப்படிம்பார், ஐயா அருணாக்கொடியை காட்டுறா அப்படிம்பார். ஏன்னா குளிச்சா அருணாக்கொடி ஈரமாக இருக்கும். எங்கள் வாத்தியார் எப்படி, அவங்க வாத்தியார் ஏமாத்துறவர்ல அவர் போட்டு முதுகே வைப்பார். இவன் என்ன பண்ணுவான், மூஞ்சி கைகால் மட்டும் கழுவிட்டு வந்துடுவான். அருணாக்கொடி நினையாது, குளிச்சதான் நினையும். அவர் கண்டுபிடிச்சிடுவார், எங்களை அருணாக்கொடி நினையல, குளிச்சாடா. பாருங்கள் எப்படி டெக்னாலஜி பாருங்கள். நம்ம இந்த அவங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, அந்த ஊருக்காரங்களாம். அப்போ எல்லாம் அவங்கள ஏமாற்றவே முடியாது.